ஹலோ எரியான், ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்பீடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேச்சு போட்டியில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் ஏதாவது பள்ளியில் படிக்கக்கூடியங்களோ இல்லை கல்லூரியில் படிக்கக்கூடியங்களோ பேச்சு போட்டியில் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். பேச்சு போட்டி அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா முன்னுரை தான். அதாவது முதற்கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிறது எந்த துறைக்கு பொருந்ததோ இல்லையோ பேச்சு போட்டிக்கு கண்டிப்பாகவே பொருந்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் முன்னுரை நல்லா ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய பேச்சு நல்லா இருக்கும். நீங்கள் எல்லாருடைய அதாவது எல்லா பார்வையாளர்களுடைய மனதையும் கவர முடியும். உங்களுடைய முன்னுரை கொஞ்சம் கொலாப்ஸாவோ இல்லை ஒரு சும்மா முன்னுரையே இல்லாமல் எதையோ ஒன்று சொன்னீங்கனாலோ கண்டிப்பாகவே நீங்கள் நல்லாவே பேசினாலும் உங்களை அவங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்தேகம்தான். ஓகே, முன்னுரை அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் நீங்கள் ஒரு பேச்சாளராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும். முன்னுரை அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த முன்னுரையில் ஒன்று தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா நான் அதிகமாக பேசக்கூடிய முன்னுரையை ஒன்று தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த முன்னுரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு படித்து காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த முன்னுரை படிக்கலாம். கனியடை ஏறிய சுளையும் முற்றல் சுளையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியன என்பேன் எனினும் என் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த முன்னுரை ரொம்பவே ஈஸியான முன்னுரை தான். அதாவது இப்போ நான் ஏதோ பேராகிராஃப் படிக்கிற மாரி படித்ததுனால அப்படி இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாகவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னுரை அப்படின்னா யாரோ ஒரு கவிஞர் எழுதின பாட்டை நாம் சொல்லுவோம். சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. அது வந்து காப்பியா இல்லை வந்து நம்மளுடைய ஸ்டைலிஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, யார் பேசினாலுமே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு கவிஞர் எழுதுனதை திருப்பி இவங்க எடுத்து பண்ணுறது தான். எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கரெக்டான ஸ்டைலில் சொன்னீங்கன்னா அது வந்து காப்பி அப்படிங்கிற விஷயத்துக்கு வராது. அப்படி காப்பி அப்படின்னு யாராவது சொன்னாலும் அவங்களுக்கு அதை பற்றி தெரில அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஓகே, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எப்படி பேசலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா கொடுத்துட்றேன். ஓகே, எப்படி பேசலாம் அப்படிங்கிறதையும் பேசி காமிச்சிடுறேன். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் சுளையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனி என என்பேன் எனினும் என் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்று சொல்லி என் தாய்மொழியான தமிழை வணங்குகிறேன். ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த முன்னுரை. இந்த முன்னுரையை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டை எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான். இந்த பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அடியை எங்கே வேணாலும் போட்டாலும் பொருள் மாறாது. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. அதாவது இதில் வந்து இந்த 2வது லைனையும் 3வது லைனையும் மாற்றி மாற்றி போட்டாலும் பொருள் மாற போகிறதில்ல அப்படிங்கிறது தான் இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம். உங்களுக்கு வந்து இந்த பனிமலர் நனிப்பசு இதெல்லாம் மாற்றி மாற்றி கூட போடலாம். இந்த 2வது லைனை 3வதாகவும் போடலாம், 3வது லைனை 2வதாகவும் போடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டும் 4th லைனும் மாறாது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். யாராவது நீங்கள் பேச்சாளராக இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேச்சாளராக இருந்தால் அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.